எம்பெருமானி ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். கடவுளா மனிதனா? கடவுளால் மனிதன், மனிதனால் கடவுள். கடவுளால் மனிதர்கள் பிறப்பிக்கப்பட்டு அவனுக்கு உண்டான அனைத்து விதமான சௌகரியங்களையும் பூவுலகத்தில் கொடுத்து வாழ்வித்து நம்மை கவனித்து கொண்டிருக்கிறான். அதேபோல் மனிதனால் கடவுள் உருவாக்கப்படுகிறான். கடவுளால் மனிதன் படைக்கப்படுகிறான், மனிதனால் கடவுள் உருவாக்கப்படுகிறான். உருவாக்குதல் என்றால் கோவிலை சிலையாக்கி அதற்கு ஒரு ஆலயத்தை அமைச்சு எப்படி நமக்கு சக்தியை கொடுத்து இறைவன் அனுப்புகிறான், அதே போல் அவனுக்கு சக்தியை கொடுத்து மந்திரபூர்வமாக காலங்காலமாக செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வழிவகைகள் செய்து அவனுக்கு என்று ஆலயத்தையும் இந்த இடத்தில் இது அமைய வேண்டும் என்பதை அவன் நிர்ணயிக்கிறான். அவன் நிச்சயிக்கப்பட்டு அவனால் அவன் அமர்கிறான் என்று சேவை சாதிக்கிறான். மனிதனும் தேவை, மனிதனுக்கு கடவுளும் தேவை. கடவுளும் தேவை, கடவுளுக்கு மனிதனும் தேவை. இன்னும் கோவில் கட்டியில் அவனே நின்றுட்டு முடியாது இல்லை, அவனை பார்க்குறது மக்கள் ஒன்றும் இல்லை, மக்கள் வெள்ளம் வரணும் இல்லை. அப்போ தான் அவனுக்கு பேரானந்தம் பிரம்மானந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தம் அடைவான். பரம்பொருள் சிவப்பதியான ஸ்ரீனிவாசன் அத்தாட்சியாக திருமலை, பல கோவில்கள், தஞ்சை பெரிய கோவில், காமாட்சி கோவில், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், சித்தருடைய ஸ்தலங்கள். அதனால் கடவுளால் மனிதன், மனிதனால் கடவுள் இருந்தாலும் மனிதனும் தெய்வமாகலாமே தவிர மனிதன் கடவுள் இல்லை. ஏனென்றால் அழிக்க முடியாத, அழியாத, பிறப்பற்று, உருவமற்று அழிவற்றவன் கடவுள். நாம் பூமியில் பிறந்ததே கர்மத்தையும் முற்பிறவி செய்த கர்மத்தால் செய்த பலன்களையும் பயன்களையும் அனுபவித்து திரும்பவும் நான் அவனிடத்திலே சென்று சேர வேண்டும், சேர்த்து கொள்வான். அவன் ரட்சகன், நம்ம எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன். நம்மளால் எல்லாரையும் ரட்சிக்க முடியாது. படைத்தவனுக்கு தெரியும் எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று. கோபங்கள், ஆசாபாசங்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு எல்லாரையும் சமமாக பாதித்து ரட்சிக்கக்கூடியவனே கடவுள். மனிதன் அப்படி இல்லை, ஏற்றாற்போல் அவனுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றாற்போல் எண்ணங்கள் புத்திகள் மாறி அனைத்துமே மாறுபட்டு நிற்கும், மாறுபடும். ஆனால் மனிதனும் தெய்வமாகலாமே தவிர மனிதன் தெய்வம் இல்லை. கடவுளால் மனிதன், மனிதனால் கடவுள் என்பதை புரிந்து கொண்டு நாம் பலனடைந்து பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.